வறட்சி என்பது தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கும் வார்த்தையாகிவிட்டது. சம்பா சாகுபடி பொய்த்து நெல் சாகுபடி குறைந்த நிலையில் வறட்சியால் சிறுதானியங்கள் சாகுபடியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தோட்டக்கலை மாவட்டம் என்று அழைக்கப்படுவது கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சுமார் 2.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வானம் பார்த்த பூமியின் ஒரே நீர் ஆதாரம் தென்பெண்ணையாறு. பிரதான பயிராக மா, ரோஜா, தக்காளி, காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டாலும் மானாவாரி பயிராக ராகி, கம்பு, சோளம், நிலக்கடலை போன்ற பயிர்கள் சுமார் 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. டெல்டாவிற்கு இணையாக பசுமை போர்த்தி காணப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட வயல்களும் தோட்டங்களும் தற்போது வறட்சியால் காய்ந்து காடு போல காட்சியளிக்கிறது. நாங்கள் பருத்தி போட்டோம், பூச்செடி போட்டோம், மஞ்சள் போட்டோம், எதுவுமே வரல. தண்ணி இல்லை. அதனால் பூச்செடி ரொம்ப பாங்கு பண்ணோம். தண்ணி வாங்கி ஊற்றணும். ஒரு மருந்து அடித்தா 1000 ரூபா ஆகுது. அதுவும் ஒன்றும் மருந்து அடித்தும் ஒன்றும் வரல. அது தண்ணி வாங்கி ஊற்றணும் 20,000க்கு மேலே. அது 40-50,000க்கு அதிக செலவே ஆயிடுச்சு. அது ஒன்றும் வரல. எங்கள் காட்டில் காட்டை மட்டும்தான் பார்த்து பண்ண வேண்டியது கிடக்குது. இப்போ நகை வச்சு தான் 5 லட்சத்துக்கு வச்சு தான் நாங்கள் பண்ணணும். இப்போ வட்டி கூட கட்ட முடியாதாட்டுங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. குடிநீர் ஆதாரமான பாம்பாறும் வறண்டதால் ஊத்தங்கரை தாலுகாவிற்கு உட்பட்ட அனுமன் தீர்த்தம், நோசிப்பட்டி, சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. குடிநீரும் இல்லை, விவசாயம் செய்ய நீரும் இல்லை என்ற நிலையில் மாவட்ட மக்கள் செய்வது அறியாது நிற்கின்றனர். தங்களுக்கு உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் வறட்சியை கணக்கெடுப்பதாக இன்றைக்கு அரசு முடுக்கிவிட்டிருக்கிற நிலையில், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரையிலும் எந்த விதமான கணக்கெடுப்பதாக தெரியப்படவில்லை. முழுமையாக கணக்கெடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மானாவாரி பயிரெல்லாம் கருகி நாசமடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏக்கருக்கு 50,000 60,000 செலவு செய்து விவசாயிகள் இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். 2013வது வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விவசாயத்தின் மேலே இருக்கிற ஆர்வத்தினால் நான் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதை கூட விட்டுட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்தேங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் விவசாயம் கற்றுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு எதனா ஒரு பயிர் பண்ணோம்னா நஷ்டம் ஆகிடும், எதனா விலை இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு தான் ஒரு 1/2 ஏக்கரா கத்திரி, ஒரு 1/2 ஏக்கரா தக்காளி, பூச்செடி ஒரு 1/2 ஏக்கரா, மஞ்சள் ஒரு 1/2 ஏக்கரா, நெல் கொஞ்சம் போட்டிருந்தேங்க. ஆனால் இந்த வருஷம் பருவமழையே நம்பி போட்டதுனால கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க. அது இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு இந்த வறட்சினால். ஊத்தங்கரை பகுதியில் வறட்சியால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்து உள்ளனர். மத்திய குழுவினர் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஆய்வை மேற்கொண்டு உரிய இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது அந்த மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக பழனிவேல்.